ஏன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும்? ஏன் வேதத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். சங்கீதம் 141:2 வாசிங்க. சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என்ன சொல்றாரு? என் கையெடுப்பு உமக்கு முன்பாக என்னவா இருக்கணுமா? அந்தி பலியாக இருக்கணும். இன்னங்க அது அந்தி பலி. அந்தி பலின்னா என்ன? அந்தி சந்தி மத்தியான வேலை சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அந்தி பலியா இருக்க கடவுதுன்னா இங்க வசனம் என்ன சொல்லுது? அந்தி பலியில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. போதும், நல்லா கவனிங்க. அந்தி பலி நேரத்துல இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தை வந்து என்ன பண்ணிச்சு? தொட்டது. அந்த இடத்துல இருக்க பலி செலுத்தப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கையெடுப்பு என்பது எதை குறிக்கிறது? அது தேவனுக்கு அந்தி பலி நேரத்திலே செலுத்தப்படுகிற தேவனுடைய உகந்த காணிக்கையா இருக்கிறது. அந்தி பலி நேரத்துல தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் இங்கே வேதத்துல பார்க்கும்போது எலியா அந்தி பலி நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.